இந்த புரட்டாசி மாதம் மட்டும்தான் ரொம்ப விசேஷம். இது வரைக்கும் நாம் எந்த காலத்திலையும், அதெல்லாம் எங்கள் வழக்கம் இல்லைன்னு சொல்கிறேன், எந்த காலத்திலையும் திதி தர்ப்பணம் எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை சார், ஐயரை வச்சு பண்ணதில்லை, நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம் சார் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாரும் தொழில் பாதிப்பாங்க, உடல் ஆரோக்கியம் பாதிச்சிருக்கும், குடும்ப முன்னேற்றம் பாதிச்சிருக்கும். நீ மற்ற நாளை கூப்பிட்டா அவர் மேலேருந்து வரணும். இப்போதான் உட்கார்ந்துருக்காரு மகாலய பட்சத்தில், இந்த 15 நாள் உன் வீட்டில் தானே இருக்கார். குருவே சர்வலோகானாம் விஜயே பவரோகினாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம் நேயர்களே, எல்லோரும் இன்பத்திருப்போம், வேறென்றும் செய்யாய் பராபரமே. மகாலய பட்ச அமாவாசை தினம், அதனுடைய சிறப்புகள். மனுஷனா பிறந்திருந்தால் ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி கடன் செலுத்த வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து நாம் எண்ட் ஆஃப் த பிரீத், மரணம் வரும் வரையில் பிறருடைய உதவி இல்லாமல், பிறருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நாம் பூமியில் வாழ முடியாது. உண்ணுதல், உடுத்துதல், உறங்குதல், தன்னை போல் பிள்ளையை பேணுதல் என்கிற வகையில் மனித வாழ்க்கையில் நாம் தாய் தந்தையர் வாயிலாக பூமிக்கு வர்றோம். நம்மை பெற்றெடுத்து சீராட்டி வளர்த்து கல்வி கொடுத்து உணவு கொடுத்து நம்மை வளர்த்து ஆளாக்கி நமக்கு ஒரு திருமணம் செய்து நம்மளுடைய சந்தோஷத்தை அவர்கள் பார்த்து மகிழ்ந்து பேர குழந்தைகளை கொஞ்சி விளையாடி மகிழ்ந்து அவர்கள் நரை திரை மூப்பு மரணம் இந்த 4 முறையாக அடையப்பெற்று அவர்கள் இறைவனிடத்தில் செல்கின்றார்கள், அந்த பரமபதத்தை அடைகிறார்கள். இறந்தவர்கள் தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், தன் பிள்ளை அழகாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்கணும், என் பிள்ளை பூமியில் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தாய்க்கும் உண்டு தந்தைக்கும் உண்டு. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. எனது அருமை பிளே தமிழ் யூடியூப் நேயர்களே, மகாலய அமாவாசை என்றால் என்ன? நமக்கு பிறகும் நாம் அந்த பூமியில் வாழ்கிறோம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குது, இதற்கு பிறகும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த பூமியில் வாழ்ந்துவிட்டு இறந்தவர்கள் அவர்கள் மேல் உலகம் சென்றாலும் அவர்களுக்கு பசி தாகம் எல்லாமே இருக்கிறது. அதையெல்லாம் போக்க வேண்டியவைகள் பூமியில் வாழ்பவர்கள். பூமியில் மட்டும்தான் இவ்வளவு ஐஸ்வர்யத்தை இறைவன் படைச்சிருக்கிறான். மேலே உலகத்தில் இருக்கக்கூடியவனுக்கு இங்கிருந்த அன்னமும் தண்ணியும் மேலே போகணும். ஒரு மனிதனுக்கு அன்ன தரித்திரமும் ஆடை தரித்திரமும் வராமல் இருக்க வேண்டுமானால் குருவின் பார்வை அவசியம். உலகத்திற்கே மகா குரு யார் என்று சொன்னால் மகா பித்திருக்கள். ஏன்னு சொன்னால் இறைவன் இந்த உலகத்தை படைச்சிட்டு முதலில் பித்திருக்களைத்தான் படைத்தார், அதற்கு பிறகுதான் தேவர்களை படைத்தார். ஸோ அப்போ பித்ரு என்பது யார் என்றால் நாம் தான். நாம் இன்றைய மனிதர்கள், நாளைய பித்திருக்கள். இன்னைக்கு பசி தாகம் அப்படின்னா நம்ம போய் பூமியில் இருக்கிறத எதையா ஒன்று எடுத்து செஞ்சுக்கிறோம், சமைச்சு போட ஆள் இருக்குது, எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் இறந்தவங்களுக்கு செத்துட்டானே அப்படின்னாரு, நமக்கு அதுதான் தெரியும். செத்துட்டான்னா அவனுக்கு எல்லாமே, செத்து போயிட்டான் அவனை தான் முடிஞ்சு போச்சு, அவனை அப்படியே நம்ம விட்டுறோம். அப்படி இல்லை நண்பர்களே, அப்படி இல்லை என் சகோதர சகோதரிகளே, அப்படி இல்லை நான் மதிக்கின்ற உத்தமர்களே. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எதுவுமே செய்யலைனாலும் இறப்பிற்கு அவங்களுக்கு செய்யணும். உங்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை, அதில் நீங்கள் முன்னோர்களை நினைக்கணும். ஞாயிற்றுக்கிழமையே முன்னோர்களை நினைக்கிறனால தான் வாரத்தில் 7 நாள் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றுறதும் இளங்கோவடிகள் சொல்கிறார். அப்போ சூரியன் என்பவர் யார்? ஏன் நம்ம பித்ரு தர்ப்பணம் பண்ணணும், பிண்டதானம் பண்ணணும், தானம் பண்ணணும், எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும், ஏன் மந்திர ஜபம் பண்ணணும், ஏன் கோயிலுக்கு போகணும், ஏன் வழிபாடு பண்ணணும், ஏன் வீட்டில் விளக்கேற்றணும்? இதையெல்லாம் இறைவன் நம் உள்ளத்தில் இருக்கிறார். இறைவன் நம்ம உடம்புக்குள்ளரே இருக்கிறார். இறைவன் வெளியிலே இல்லை, இறைவன் நம்மளோடையே வாழ்கிறார், நமக்கு தெரியல. இப்போ தொழில் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, கல்யாணம் ஆகலை, அக்கம் பக்கத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை, வெளிநாட்டில் போய் என் பையன் சரியாக வாழ முடியல, வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பொண்ணு அங்கே என்ன பண்ணுறான்னு தெரியல. இப்படி மனிதர்களுக்கு சொல்வண்ணாத துயரம். பையன் நல்லா இருந்தால் 15 வயசு ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா
மனநிலை சரியில்லாமல் போச்சு. பிறக்கிற குழந்தையே நல்லா தான் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 5 வயசுலேருந்து நேரம் சரியில்லை, உடல்நலம் சரியில்லை. கல்யாணம் பண்ணி கொடுத்து 5 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை. இப்படி இந்த காலகட்டத்தில் இவ்வளவு கஷ்டங்களோடு நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம போய் யார்கிட்ட கேட்போம்? நம்ம அப்பா இருந்தால் சொல்லுவோம், எங்கப்பா உங்கள் பேரன் இப்படி இருக்கான்ப்பா, எங்கப்பா உங்கள் அம்மா உங்கள் மருமக இப்படி இருக்குப்பா, கல்யாணம் ஆகலை. அதெல்லாம் நடக்கும்ப்பா, நடக்கும், கவலைப்படாத, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்லுவார். அப்போ தாத்தாட்ட வந்து பையன் சொல்லுவான், தாத்தா நான் நீட்டில் எழுதி ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன் தாத்தான்னார். கவலைப்படாரா, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், நீ பாஸ் ஆயிடுவேன். இப்படித்தான் நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளார ஒரு கஷ்டம் இல்லை, அக்கம் பக்கத்தில் ஒரு பிரச்சனைனா அக்காவுக்கு ஃபோனை போடுறோம், அக்கா இப்படி இருக்கான்னாரு. ஒன்றும் பண்ணாடே, நான் பார்த்துக்கிறேன்டி, நான் 2 நாளில் வரேன் அப்படின்பா. இப்படி வாழும் பொழுது நல்லது கெட்டதையெல்லாம் பகிர்ந்துக்கிறது போல இறப்பிற்கு பிறகு அவங்க நம்மக்கிட்ட வந்து பேச தட்டளிகிற காலம் இந்த 15 நாள். என்ன சாமி சொல்கிறீங்கன்னாரு. ஆமாங்க, இப்போ ஆவணி மாதம் பௌர்ணமி வந்துச்சு, ஆமாம், அதுலேருந்து ஒரு தேய்பிற 15 நாள் இருக்குல்லன்னாரு. ஆமாம், அதுக்கு என்னன்னார். அந்த 15 நாள் என்ன தெரியுமா? உங்கள் வம்சத்தில் இதுவரையில் வாழ்ந்து இறந்தவர்கள் எல்லாரும் கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமாக அப்படியே சந்தோஷத்தோடு என் சாதி சனம் என் மக்க மாற பார்க்க வாரேன் அப்படின்னு வருவாங்க. அவங்க வந்து தங்கியிருப்பாங்க, தங்கி இருந்து உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முறை என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் கொடுக்குற உணவு சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டில் இருந்து அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஒரு 5 வகையான ஒரு உபசரிப்பை செஞ்சீங்கன்னா அதை வாங்கிக்கிட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மேல் உலகம் போயிடுவாங்க. நான் இப்போ இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய இறந்த நாள் தெரியாது, திதி தர்ப்பணம் தெரியாது. தம்பி ஒருத்தர் இறந்தான், தங்கச்சி மகன் ஒன்று இறந்துச்சு. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் எங்கள் வீட்டில் தான் ரொம்ப நாள் இருந்தார். என் ஃப்ரெண்டு சின்ன வயசில் என் கூட ரொம்ப இருப்பான் சார், அவனுக்கு ஒரு 22 வயசில் இறந்து போயிட்டான் சார். இப்படி நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்மளே நாம் எப்படி அன்பாக பாசமாக விசுவாசமாக இருக்கோமோ அவங்க எல்லாரும் இங்கே நம்ம விட்டு தான் வந்திருப்பாங்க. இந்த 15 நாள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சரி, இப்போ மகாலய அமாவாசை வந்துருச்சு. எப்போ வரப்போகுது சாமி? இவ்வளோ விளக்கம்லாம் சொல்லிட்டீங்க. 8/9/2025 அன்னைக்கு துவங்குச்சு இது மகாலய பட்சம். அதுக்கப்புறம் அது செப்டம்பர் 21, 2025 அன்னைக்கு முடியுது. அமாவாசையே செப்டம்பர் 21, 2025 அதிகாலையில் 1 மணி 3 நிமிடத்துக்கு துவங்குது. அடுத்த நாள் 22 செப்டம்பர் 2025 அதே அதிகாலை 1 மணி 42 நிமிடத்துக்கு முடியுது. அது வரையில் அமாவாசை திதி இருக்குது. ஒன்று. அடுத்து இந்த அமாவாசை திதியில் ஒரு வருடத்துக்கு 3 அமாவாசை வருது. ஆடியில் வருது, அதுக்கப்புறம் தையில் வருது, அதுக்கப்புறம் புரட்டாசி. இந்த புரட்டாசி மாதம் மட்டும்தான் ரொம்ப விசேஷம். இது வரைக்கும் நாம் எந்த காலத்துலேயும், அதெல்லாம் எங்கள் வழக்கம் இல்லைன்னு சொல்கிறேன், எந்த காலத்துலேயும் திதி தர்ப்பணம் எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை சார், ஐயரை வச்சு பண்ணதில்லை, நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம் சார் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாரும் தொழில் பாதிப்பாங்க, உடல் ஆரோக்கியம் பாதிச்சிருக்கும், குடும்ப முன்னேற்றம் பாதிச்சிருக்கும். இந்த 3 விஷயத்தை தவிர இந்த குற்றம் வேறு எதுவும் இருக்காது. அதனால் இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ பண்ணிங்கன்னா, தர்ப்பணம் பண்ணிங்கன்னா, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க போது பல தலைமுறை முன்னோர்கள் ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடையும், பல தலைமுறையில் உள்ள ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடையும். அப்போ முக்கியமான ஒரு 5 விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறக்கணும். அது என்னையா எள்ளும் தண்ணீர், என்னையா எள்ளும் தண்ணீர் இருக்கிறீங்க ஐயா? மேல் உலகத்துக்கு இந்த எள்ளில் சூரியனுடைய ஆற்றல் இருக்குது, தண்ணீரில் சந்திரனுடைய ஆற்றல் இருக்குது. எள்ளு மூலியமாக தகப்பன் திருப்தி அடைவார், தண்ணீரின் மூலமாக தாய் திருப்தி அடைவார். பனிக்குடத்தினால தானே நாம் பிறந்தோம். அப்போ உணவும் நீரும் இல்லாமல் நம்ம வாழ முடியலையே. அப்போ உணவும் நீரத்தின் வாயிலாகவே மேல் உலகத்துக்கு போகும்.
அப்போ இறந்தவங்களுக்கு உடம்புல எல்லா பாகம் அழிஞ்சாலும் அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோஷம் மாத்திரம் அழியவே இல்லையாது. இறப்பிற்கு பிறகு பசி தாகம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது எவ்வளோ காலம் ஆத்மாக்களுக்கு உண்டு. அதை பூமியில் உள்ளவன் தான் அனுப்ப முடியும். அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஐயரை வச்சு பண்ணுறவங்க பண்ணுங்க, பண்ண முடியாதவங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வாழை இலை, ஒரு சின்னதாக மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க, மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க, ஒரு விளக்கு ஏற்றுங்க, ஒரு விளக்கு ஏற்றுங்க, ஏற்றிட்டு அதில் கொஞ்சம் பூ வச்சு பிள்ளையாரை ஒரு தலையில் கொட்டு போட்டுக்குங்க. தமிழில் பாட முடிஞ்சால் பாடுங்க. 5 கரத்தனை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, பாடுங்க. பிடியதன் உருவுமை குழம்பிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வழி வளம் உரை இறைய இப்படி பாடுங்க. பாடி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க, ஒரு மாவை எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ எடுங்க, கொஞ்சம் பால் விடுங்க, தயிர் விடுங்க, பச்சரிசி மாவில் கொஞ்சம் வெள்ளை எள்ளு போடுங்க. அம்மா வகை உறவுகளுக்கு ஃபுல்லாக பச்சரிசி மாவில் வெள்ளை எள்ளு போட்டீங்கன்னா, வெள்ளை எள்ளு சந்திரனுக்குரியது, அதை போட்டு பிடிங்க. அதை உருண்டை தலையாக கொலக்கட்டையாக கூட ஆக்குங்க, கொலக்கட்டை மாதிரி உருட்டி. அம்மா வகையில் எத்தனை பேர் பிறந்தா, அம்மா வகையில் எத்தனை பேர் இருக்காங்க இன்றைக்கி, உருண்டையாக உருட்டி வைங்க. ஒரு 18 உருண்டை உருட்டி வைங்க, 18 உருண்டை அப்படியே உருட்டி வைங்க. அலையெல்லாம் பிணைஞ்சிக்குங்க, புரியுதுங்களா? பச்சை இது தாய் வழி உறவுக்கு. தந்தை வழிக்கு கோதுமாவை எடுத்துக்கோங்க, அதில் பால் தயிர் எல்லாம் விடுங்க, கொஞ்சம் பன்னீர் கிண்ணீர் விடுங்க, நெய் கூட விடுங்க. இப்போ என்ன குறைஞ்சி போகுது விடுங்க. அதை ஒரு 18 உருண்டை பிடிங்க. முதல் வருஷம் 18, 2வது வருஷம் 18, சிம்பிள். ஒவ்வொன்றுக்கும் பூ வைங்க, சந்தனமும் பொட்டு வைங்க. அப்படியே ஒரு பூவை கதம்பத்தை சாத்துங்க, அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு சூடதீவானை காட்டி ஒவ்வொருத்தர் பேராக சொல்லுங்கள். வணக்கம், நமஸ்காரம், இன்றைக்கி மகாலய அமாவாசை, நான் கொடுக்குற உணவுகள்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் வாழ்த்துங்க, எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஒரு கையில் கொஞ்சம் எள்ளு வச்சுக்கோங்க, செம்பில் தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க, கையை இப்படி வச்சுக்கோங்க. ஆமாம், பூணூல் போட்ட முடிஞ்சால் போடுங்க, இல்லையா இப்படியே போட்டுக்கோங்க. போட்டு எள்ளும் தண்ணீரும் விடுங்க. விட்டுட்டு ஒவ்வொன்றுக்காக விடும்போது அப்பா பேரை சொல்லுங்கள், தாத்தா பேரை சொல்லுங்கள், பாட்டன் பேரை சொல்லுங்கள், அப்பா பேரை சொல்லுங்கள். அவ்வளோதான். அவங்க பொண்டாட்டி, அவங்க 3 தாத்தாவோட மனைவி, 2வது தாத்தாவோட மனைவி, அப்பாவோட அம்மா, நம்ம அம்மா பேரையும் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லி சொல்லுங்க, தர்ப்பணம் சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேல என்ன பண்ணும், குடும்ப உறவுகள் பேர் யார் யார் இறந்த லிஸ்டெல்லாம் எழுதிக்குங்க. ஒரு ஆளை சொல்லுங்க, இதம் தர்ப்பணம், இதம் தர்ப்பணம், முடிஞ்சு போச்சு. இது இப்படி வாங்கிக்கன்னு சொல்லுங்கள், தெக்க பார்த்து உட்காந்து சொல்லுங்கள். அப்புறம் அதில் என்ன பெரிய கஷ்டம் இருக்குது, கொஞ்சம் அமைத்து சொல்லணும். அப்புறம் அந்த இதெல்லாம் என்ன பண்ணுறது, சூடதீவானை காட்டுங்க. காட்டி முடித்து கொண்டுட்டு போய் கால்படாத இடத்துல கொண்டு விடுங்க, கங்கையில் கொண்டு விடுங்க. அட வெளிநாட்டில் இருக்கீங்களா, என்ன செய்கிறது, சென்டெக்ஸ் டேங்கில் இதிலே ஊற்றி விடுங்க, சிங்கிலே விடுங்க, இல்லைன்னா ஒரு குளத்தில் விடுங்க, இதில் விடுங்க. புரியுதா? இவ்வளோ தான். சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 கடமைன்னு சொன்னேன்னா இல்லையா ஐயா, இவ்வளோ தான். அப்புறம் அவங்க ஃபோட்டோவை இறக்கி வச்சுக்கோங்க, ஒரு வாழை இலையை போடுங்க, நல்லா சாப்பிடுங்க. எங்கள் அப்பா அதை சாப்பிடுவார், இது சாப்பிடுவார், நிறைய பரப்புங்க, நீர் விழாவுங்க. இப்படி இடது பக்கமாக 3 தடவை நீர் விழாவுங்க. ஊதுபத்தி காட்டுங்க, கண் அமர்ந்து அப்படி உட்காந்து அப்பா உருவத்தை நினச்சி, அப்பா நான் இது நாள் வரைக்கும் உனக்கு எதுவுமே செய்யலப்பா, இப்போ தான்ப்பா ஒரு சாமி சொன்னார்வியா, நீ இந்த உணவெல்லாம் எடுத்துக்கையா, நான் ஒரு நினைவாக இருக்கேன். ஏன் நீ மற்ற நாளை கூப்பிட்டா அவர் மேலேருந்து வரணும், இப்போ தான் உட்காந்துருக்காரு மகாலய பட்சத்தில். இந்த 15 நாள் உன் வீட்டில் தானே இருக்கார். அப்பா நீ வீட்டில் தான் இருக்கியா, எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியல, நான் என்னமோ மாதிரி வாழ்ந்துட்டேன்ப்பா, என்னமோ புரிஞ்சிருச்சு எனக்கு. நீ மன்னிச்சிருப்பா, அப்பா நீ மன்னிச்சிரு. மனசை இறங்கி கண்ணீர் விட்டு, அப்பா நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணலப்பா, இப்போ நான் கொடுக்குறேன், நீ ஏற்றுக்கப்பா, உன் பிள்ளை எனக்கு இதுதான்ப்பா தெரியும் அப்படின்னு. தாத்தா நீ பாட்டியோட என்னை ஆசீர்வாதம் பண்ணு. சித்தப்பா நீ இறந்து போயிருக்க, நீ வந்திருக்கியா, கண்ணுக்கு தெரியலையே, நாங்கள் நம்பி விஞ்ஞானத்தை நம்பி வாழ்கிறவங்க அப்படின்னு எல்லாரையும் நினச்சி. தங்கச்சி அந்த பேருக்கா, செல்லக்குட்டி வந்திருக்கியாடி, இந்த சாப்பிடு அப்படின்னு காப்பி டீ பலகாரம்லாம் வாங்கி வச்சு நீர் விளைவி சாப்பிட்டுட்டு
அம்புட நல்லா கும்பிட்டு சூடம் பொருத்தி கும்பிட்டு கழுஜான கீழே விழுந்துட்டு இருக்கிற பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு காக்காயை கொண்டு வச்சு நீர் விளாவி காக்கான்னு கத்தி கூப்பிடு. அதுக்கப்புறம் நீ இறங்கி வா. அதில் அந்த 2 அப்பா சாப்பிட்டா உருண்டையை நம்ம வாங்கி சாப்பிட்டது இல்லையா, அது மாதிரி நினச்சி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு எல்லோரும் இருந்துக்குங்க. அவ்வளோதான். சரி, அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ எள்ளும் தண்ணி இறைச்சாச்சு, பிண்டமாக கொலக்கட்டையான வச்சாச்சு, 18 தடவை வச்சாச்சு. இங்கே அம்மா வகையில் அப்பா வகையில் 18 தடவை வச்சாச்சு. சரியா போச்சா? அடுத்தாப்புல என்ன ஆகுது, தானம் கொடுக்கணும். இல்லாத ஏழை பாலை இருக்கானா அவனுக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு. ஒருத்தர் ரொம்ப நடுங்கிட்டு கிடக்கிறானா ஆனால் அவனுக்கு போர்வை தலானி வாங்கி கொடு, ஒரு பாய் வாங்கி கொடு, செருப்பு கூட வாங்கி கொடு, வெயில் காலத்து செருப்பு. அப்புறம் போய் ஒரு தீபம் ஏற்று போ, குடிஞ்சு நிமிந்து போ, கூட்டிகிட்டு போ. அதுக்குள்ளே முடியலையா, ப்ரெஸ்டீஜ் தடுக்குதா, போ, விளக்க போடுறான்னு கும்பிடு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மந்திர ஜபம். என்ன சாமி எங்களுக்கு மந்திரம் தெரியாது, நான் சொல்கிறேன் ஐயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லு. 108 தடவை சொல்லு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே சிவாய. எதை வேணாலும் சொல்லு. முருகான்னு சொல்லு, சிவபெருமானேன்னு சொல்லு, பெருமாளப்பா சொல்லு, சொட்டானிக்கரை பகவதி, எதை வேணாலும் எந்த சாமியை வேணாலும் சொல்லு. அது எனக்கு தெரியாது, இந்த மந்திரம் தானே எனக்கு தெரியாது, நான் உங்களையே கூப்பிட்டேன், நீங்கள் போய் உங்களுக்கு தெரியுமில்ல இந்த மந்திரம்லாம், அதெல்லாம் கொண்டுட்டு போய் நீங்கள் சேர்த்துருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு நாள் 1 மணி நேரமாவது அமைதியாக ஓய்வாக உட்காந்து சின்ன வயசுல இருந்து இப்போ வரையில இருக்கிற வாழ்க்கை, இந்த உடம்பை கொடுத்த அம்மாவுக்கும் உயிரை கொடுத்த அப்பாவுக்கும் நமக்கு ஒரு நல்லதாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றி உணர்வோடு இருங்க. மகாலய அமாவாசை, அவ்வளோதான். நம் உறவுகளை எண்ணி நம் உடலையும் உடமையையும் அறிவையையும் வாழ்க்கையும் தந்த தாய் தந்தையரை எண்ணி, அந்த தாய் தந்தையருக்கு அவர்களுடைய தாய் தந்தையரை எண்ணி 3 தலைமுறைகளை உள்ளவர்களுக்கு வாழக்கூடியவன் ஒரு நாள் ஒரு பொழுதாவது உயிரோட்டமாக நின்று அவர்களை எண்ணி நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தி அந்த சிந்தனையில் மகிழும் பொழுது அப்பொழுது பரமாத்மா சொரூபமாகிய மகா ஈசன் உங்களுக்கு பூரண ஆசீர்வாதம் வழங்குவார் என்று சொல்லி இந்த அளவிலே ஐயா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.